அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நேற்று வந்து மேக்ஸ் மாடல் டெஸ்ட் பார்த்தோம். ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ முழு மாதிரி தேர்வு 2 தான், 100 கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எதுக்கு சார் 100க்கு 100 எடுக்கணும், 100க்கு 40 எடுத்தால் போதும்ல, 100க்கு 40 கொஸ்டின் எடுத்தால் போதும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளோட டார்கெட் எப்போவுமே 100க்கு 100 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அதில் எல்லாமே கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது. 100க்கு 40 அடித்தா பாஸ். பட் நம்ம இந்த குரூப் 4 குரூப் 2 மாதிரியான எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மதிப்பீட்டு தேர்வு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ். ஸோ அதனாலதான் 100க்கு 100 எடுக்கிறது சொல்றோம், நம்ம மென்ஷன் பண்றோம். சரியா? அதனால வந்து நீங்க 100க்கு 40 கொஸ்டின் அடிச்சா போதும், ஓகே தான், பாஸ். பட் குரூப் 4 குரூப் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 100க்கு 100 நீங்க எடுக்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம அப்படி மென்ஷன் பண்றோம். சரிங்களா? ஏன்னா இதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட சிலபஸ் தான் தமிழ் மதிப்பீட்டு தேர்வுன்னு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் இருக்கு. சரியா? ஸோ போன மாடல் 1 பார்த்துருக்கோம், இப்போ வந்து மாடல் 2. இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட்ல நடந்தது. ஸோ இது யாரும் எனக்கு தேவையில்லை சார் இந்த மாதிரிலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரும் பார்க்க வேணாம். இல்லை சார் எனக்கு எல்லாமே வந்து நான் கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம். சரியா? ஆன்சரை நீங்க பண்ணுங்க, 100க்கு எத்தனை கொஸ்டின் நீங்க அடிக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. மேக்சிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து அப்படியே கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் நம்ம என்ன பண்றோம், இதை கொடுக்குறோம். சரியா? ஓகே. ஸோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, இரு வினைகளோட பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க பாருங்க, ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க. உண்ணுதல், உண்ணுதல் 2 சொல்லி என்ன 3 சொல்லி என்ன, இதுதான் என்னது, சாப்பிடுதல். அப்ப எல்லா இடத்துலயும் சாப்பிடுதல் இருக்கு. இந்த உண் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண் அப்படின்றது நினை அப்படின்னு வரும். அப்ப நினைத்தல் அல்லது சாப்பிடுதல் அப்படின்னு வரும். சரியா? அடுத்து 2வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொருந்து, பொறுத்து, அதே மாதிரி பணிந்து, பணித்து, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கப்படுற என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க, பொருந்து, தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். ஆப்ஷன் சி, தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். சரியா? நெக்ஸ்ட், பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர் ஒற்று பிழையை தான் பார்க்கணும். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும், இந்த இடத்துல இக்கு வரணும், இந்த இடத்துல இத்து வரணும். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ரைட். ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. மனத்துக்கன் மாசிலன் ஆதலால் ஆதல் என்ற திருக்குறள் அர்த்தத்தை மனத்துக்கன். அப்ப இந்த இடத்துல இக்கு வரணும். நம்ம குறள்லாம் படிச்சிருப்போம், இந்த இடத்துல என்ன வரும், இக்கு வரணும். அதே மாதிரி ஒற்றை மேல்கூறு குறியெல்லாம் வராது. அப்போ மனத்துக்கன் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. சரியா? ரைட். அடுத்து 5வது, எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தேர்வு செய்க. ஸோ இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அதாவது உயிர்ல தொடங்கினா அந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் வரணும். இதே வந்து உயிர் மெய்யில தோன்றுனா, உயிர்மெய் எழுத்துல தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்ப இந்த இடத்துல வந்து அழகிய அப்படின்றதுக்கு முன்னாடி ஓர் வரணும், குலம்ன்றதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? இது வராது, ஒரு அழகியன்னு வராது. அதே மாதிரி ஓர் குலம்னு வராது. சரியா? ஒரு அழகிய இதெல்லாமே வராது. ஓகேவா? எல்லாமே வராது. எதுதான் வரும், ஆப்ஷன் டி தான் வரும். கிளியராங்க? ஸோ உயிர் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எழுத்துப்பிழை நீங்க தொடரை தேர்வு செய்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு, தண்ணீர் இந்த எண்ணு வராது. சரியா? இந்த இன்னர் வராது. இது கரெக்டா வரும். இந்த இடத்துல இக்கு வரல, அப்ப இது தப்பு. இந்த இடத்துல இக்கு வரல, அப்ப இது தப்பு. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க், தப்பு தப்பு. வைத்தான் வந்திருக்கு, வைத்தான். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். சரியா? அடுத்து, நீக்குதல் எனும் சொல்லின் எதிர் சொல்லி. இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான், நம்ம தமிழ் மெட்டீரியல்ல இதெல்லாம் இருக்கு. சரியா? அந்த மெட்டீரியல் யாரும் வேணும்னு நினைச்சீங்கன்னா PDF டெஸ்ட் பேட்சா எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்தோட சாம்பிளும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வச்சிருப்போம். சரிங்களா? அந்த புக்குக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு சாம்பிள் PDF அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய கொஞ்ச நாளைக்கு தரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தரமா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோர்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
நம்ம இதை வாங்கி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் இல்ல சார் எதுவுமே இல்லைன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோ. சரியா? நீக்குதல் எனும் எதிர் சொல். நீக்குதல்னா என்னது? அழித்தல். நீக்குதல்னா அழித்தல். அப்ப அழித்தலுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். சரியா? ரைட். சரியான இணையை தேர்வு செய்க. பொருளை வச்சு கேட்டிருக்காங்க. பொருளை வச்சு நிறை, பொறுமை, மதம், சோர்வு, உரை, மேன்மை. ஸோ இதெல்லாமே தப்பு. மையல், விருப்பம் என்பதுதான் சரியானது. சரியா? சரியான குறிப்பு பெயரச்சதை சரி செய்க. இந்த பெயரச்சம் அப்படின்னா இந்த இடத்துல ஆ விகுதி வந்துச்சுன்னா அது பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம்னா அந்த பொருள் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியது. அப்ப கடிதம், சிறிய கடிதம், சிறிய கடிதம். சரியா? நல்ல பையன், நல்ல பையன். சோ அந்த பையன் எப்படிப்பட்டவனு குறிப்பா சொல்லக்கூடியதான் குறிப்பு பெயரச்சம். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஆற்று என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். அந்த வினையாளனும் பேர்னா வார் தான் வரும். அப்ப வந்து என்னது? வார், வான் இதான் வரும். அப்ப வினையாளனும் பேர்னா என்னது? ஆற்றுவான். இதே ஆற்றுதல்னா தொழிற்பெயர். ஆற்றுதல்னா தொழிற்பெயர். சரியா? அடுத்து, வளர் என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. வளர் என்ற வேர் சொல்லின் வினையச்சம். வினையச்சம், எச்சம்னாலே முற்று பெறாமல் இருக்கிறது தான். அப்ப இங்க முற்று பெறாமல் வளரும்ன்றது முற்று பெற்றுச்சு, இது வராது. வளர்ந்தன்றது இது என்னது? இது ஆ விகுதி வந்திருக்கு. வளர்த்து இது வந்து பெயரச்ச விகுதியில வரும். இதுதான் வந்து என்னது? வினையச்சம். சரியா? அப்ப வளர்த்து அப்படின்றதுதான் சரியானது. அடுத்து, பனி என்ற வேறு சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. பனி என்ற வேறு சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. என்னது வினையச்சம்? பணிந்து. இப்பதான் பார்த்தோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? வளர்ன்ற வேறு சொல்ல வினையச்சம்னா வளர்த்து, பனினா பணிந்து. சரியா? அடுத்து, வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல் படித்தான். அதோட வேர் சொல் என்னது? படி. ஈஸியானது. வினைமுற்றுக்குரிய வேர் சொல் நடக்கிறது அப்படின்னா நட, நட. சரியா? ஈஸியா தான் இருக்கு பாருங்க. அடுத்து, ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. ஒருமை பன்மை அது அவன் கோழை அல்லன். தவறான தொடர் கேட்கிறாங்க. அவன் கோழை அல்லன். அப்ப இது கரெக்ட். அவர்கள் விருந்தினர் அல்லர். இது கரெக்ட். இவள் குழந்தை அல்லல். கரெக்ட். அது புத்தகம் அல்ல. அது புத்தகம். அவை புத்தகம் அல்லன்னு வரும். இல்லாட்டி இது புத்தகம் அல்லன்னு வரும். சரியா? அப்ப இதுதான் வந்து தவறானது. அடுத்து, சரியான வினா சொல். இதுல வந்து இந்த வினா சொல்லு, இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக, இந்த மாதிரி அதாவது இணைப்பு சொல்ல பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீர் ஜாஸ் தேங்கி இருக்கிறது. நீர் வந்து எங்கே தேங்கி இருக்கிறது, எங்க தேங்கி இருக்குன்னு கேட்கறது கேள்வியா. அடுத்து, விடை நேரடி விடையாக இருப்பதால். இது நம்ம பார்த்தோம். விடை வினாலா போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம். வீடியோ ஃபுல்லா போட்டிருப்போம். தயவு செய்து பாருங்க. சரிங்களா? விடை நேரடியாக விடையை கற்பதா இருந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படை விடை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது சுட்டு, மறை, நேர் நினைக்கிறேன். சுட்டு, மறை, நேர் இந்த மூணுமே வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் குறிக்கக்கூடியதா இருக்கும். வெளிப்படையாக இருக்கிறதா இருக்கும். மற்ற ஐந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பா வர மாதிரி இருக்கும். சரியா? 8 விடை 6 வினா ஞாபகம் இருக்கா? ஸோ என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். அவு என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. அவு அப்படின்னா வந்து என்னது? ஊ தான் வந்து அதோட இணை எழுத்து. ஊ தான் வந்து அதோட இணை எழுத்து. சரியா? ஸோ அதே மாதிரி ஆக்கு என்ன எழுத்து? ஆ. ஈக்கு ஈ. அதே மாதிரி ஊக்கு ஊ. ஐக்கு என்னங்க வரும்? ஐக்கு இணை எழுத்து வந்து ஈன்னு வரும். ஐ ஈன்னு வருதா? அப்ப அது வந்து ஐக்கு வந்து ஈன்னு வரும். ஓக்கு ஓ. அவுக்கு தான் என்னது? ஊ வரும். சரியா? வச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுங்க. கடலுக்கு வேறு பெயர் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதா? கடலுக்கு வேறு பெயர் என்னதுங்க? பறவை. இந்த பறவைனா பறக்கக்கூடிய பறவை. அடுத்த, பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திரட்டுக. பிழை என்னன்னு கேக்குறாங்க. காலமழை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். அப்ப என்னது? மலை அப்படின்றது என்னது? மலை தூறல் அப்படின்றதுனா இந்த மலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப மலை தூறல் கலை, இந்த கலையான்றது இந்த கலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட், விடு வீடு. விடுனா என்னது? என்னை விட்டுருங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. பிரிந்து போதல். வீடுனா குடியிருப்பு. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, பிரித்தெழுதுகள்ல இருந்தே ஒரு 4 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 4மே பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கு. இதை தொகுத்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இதை கொடுத்துருப்போம். நம்ம சிலபஸை பேஸ் பண்ணியும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியும் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தொகுத்து வழங்கியிருப்போம்.
ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இதுல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இதுல பக்காவா நம்ம என்ன பண்ணிருப்போம், கொடுத்துருப்போம். சரிங்களா? பக்காவா கொடுத்துருவீங்க. தெரியுதா? நிலவன்று, தமிழெங்கள், அமுதொன்று. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, தமிழ் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கனால இதுல இருந்துதான் அந்த 100க்கு 40 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு நம்ம மெட்டீரியல் தாராளமா போதுங்க. 100க்கு 40 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு. சரியா? இவருங்க விழித்து கூட்டல் எழும், விழித்தலும். நீளம் கூட்டல் வான், என்னது நீலவான், இம்மகிதி கெட்டு போயிரும். இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். அடுத்து பிரித்தெழுதல், வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. இன்னொரு போன தடவை வீடியோ நம்ம பார்த்துருப்போம், பிரித்தெழுதுகவே வந்து பிரித்தெழுத சொல்லியிருப்பாங்க. சரியான கொஸ்டின் அதெல்லாம். சரியா? ஓகே. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பூவின் நிலைகள் குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். என்னது? அரும்பு, செம்மல், போது, இது எல்லாமே பூவின் நிலைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இணைப்பு சொல். இங்க பாருங்க, அவன் நன்கு படித்தான், டேஷ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அவன் நல்லா படிச்சதுனாலதான் என்ன பண்ணான், தேர்வுல மதிப்பெண் பெற்றான். அப்ப அந்த இடத்துல வந்து அதனால் அப்படின்றது வரும். சரியா? பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். உத்தியோகம், உத்தியோகம்னா என்னது? வேலை. வேலைனாலும் அது தூய தமிழ் சொல்லாம் கிடையாது, பணி அப்படின்றதுதான் கரெக்ட். ஊர் பெயரின் மறு பெயர், ஊர் பெயரோட மறு பெயர்கள். இங்க பாருங்க, இதுல இருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்கிறாங்க. உதக மண்டலம், உதக மண்டலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதகை. உதக மண்டலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதகை. அடுத்து 30வது கொஸ்டின், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. இது வந்து அந்த லாஸ்ட் 7வது யூனிட்ல 15 கேள்வி கேட்பாங்களா, அதுல வரக்கூடியது. என்னன்னு பாத்தீங்கன்னா நடு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புல் என்பதன் வேறு சொல். பறவைக்கு தான் புல் என்ற மறுபடியும் இன்னொரு பெயர் இருக்கு. அடுத்து எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்தடம். எழுத்து வழக்கு சொல்லை தேர்க. ஒத்தடம் என்னது? ஒற்றடம். சரியா? அடுத்து இருபொருள் தரும் சரியான விடையை தேர்வு செய்க. இருபொருள் தரும் சரியான விடை என்ன விடை? என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கள் வந்து மாதத்தையும் சந்திரனும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 34, அங்க இருபொருள், இங்க ஒரு பொருள். சோ சூரியன் அப்படின்றது என்னது? சூரியனா வெய்யோன், பருதி. ஆப்ஷன் சி. அடுத்து அகர வரிசை. அகர வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சோ பாருங்க, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. சோ எதுங்க வரும்? காதா ஃபர்ஸ்ட், அடுத்து இச்சு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இத்து. சோ அந்த லைனை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் சென்றால், வந்தா, நடந்து, இதெல்லாம் வந்து வினையச்சம், வினைமுற்று இந்த மாதிரி குறிக்குது. இந்த சித்திரைன்றது அதோட பொருந்தாம வருது. சரியா? அடுத்து ஆணை, கொம்பன், குண்டு, குதிரைவாளி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சம்பா நெல் வகை. அடுத்து பசுமையான டேஸை டேஸ் நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. சரியா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை கண்டறிக. ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? வவ் அப்படின்றது என்னது குறிக்குது? வவ். வவுன்றது கவர். சரியா? இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல். இளமைக்கு எதிர் சொல் என்னது? முதுமை. என்னே இதன் பெருமை. இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குரிய இடம் பெற்றுள்ளது? என்னே. இது நம்ம பார்த்தோம். இது அப்படியே எக்ஸாம்பிளோட பார்த்தோம். போன வீடியோல ஃப்ரீ கிளாஸ் வீடியோ பார்த்துருக்கோம். வியப்பு. சரியா? அடுத்த பொருந்தாயினை. இதையும் நான் சொன்னேன். முக்கார் புள்ளி எங்க வரும், முற்றுப்புள்ளி எங்க வரும், அரைப்புள்ளி எங்க வரும், இதெல்லாம் நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொருட்களை எண்ணும் நிலை வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? கார் புள்ளி தான் வரும். சரியா? முற்றுப்புள்ளி வராது. அப்ப இதுதான் தப்பு. இதுதான் வந்து பொருந்தாயினை. முக்கார் புள்ளினா சிறுதலைப்பு, கார் புள்ளினா என்னது? முதலில் கார் புள்ளினா கம்மா, அரைப்புள்ளினா என்னது? ஒரு எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும். அரைப்புள்ளி. அரைப்புள்ளினா இது, முக்கார் புள்ளினா இது, கார் புள்ளி, கம்மா, முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவை போய் பாருங்க. அடுத்து வாக்கிய அமைப்பும். செய்யப்பாட்டு வினை, செய்வினை. இதுவும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. திருக்குறள் என்பது செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள். கயல்விழியால் எழுவாய். அப்ப செய்யப்படும் பொருள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை. சரியா? செய்வினை அப்படின்னா கயல்விழியால் திருக்குறள் படிக்கப்பட்டது அப்படின்னா அது செய்வினை. சரியா?
கயல்விழி திருக்குறளை படித்தாள் அப்படின்னா அது பிறவினை. கயல்விழி திருக்குறளை படிக்கிறாள் அப்படின்னா தன்வினை. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரியான தொகை மரபு என்னது? கற்குவியல். கற்குவியல் ஆட்டு மந்தைன்னு வரும். ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம்னு வரும். இதான் வந்து சரியான தொகை மரபு. அடுத்து பொருந்தா இணை பூக்கொய் கூடைமுடை இலைப்பறி பானை வனைன்னு வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தா இணை. கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ 45 கொஸ்டின் வந்துட்டாங்க. டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா நாளைக்கு கண்டிப்பா ஜிஎஸ் வீடியோ வரும். ஸோ அதுக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ பாருங்க, மரபு பிழையற்றது புறா குணுகும். புறா குணுகும். கூகை குளரும். கூகை குளரும். குயில் கூவும். குயில் கூவும். கத்தரியோட இலைநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கத்தரியின் இலைநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாற்று. சரியான தொடர். நேற்று மழை பெய்தது. இதான் வந்து கடந்த காலம், அதாவது இறந்த காலம். நேற்று மழை பெய்கிறது அப்படின்னா அது தப்பு. இன்று மழை பெய்கிறது அப்படின்னு வந்தாதான் கரெக்ட். நேற்று மழை பெய்யும், அது தப்பு. நாளை மழை பெய்யும் வந்தாதான் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். நேற்று வருவேன், அதுவும் தப்பு. நாளை வருவேன் சொன்னாதான் கரெக்ட். சரியா? அடுத்து ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஒன்றன் பால். ஒன்றன் பால்னா ஒரு இதை குறிக்கக்கூடியது வந்தது. வந்தன அப்படின்னா பலவின் பால். வந்த அப்படின்னா பலவின் பால். வந்தால் அப்படின்னா இது ஆண் பால், சரி பெண் பால். வந்தார்கள் அப்படின்னா இது வந்து பலர்பால். சரியா? அடுத்து அக்ரிணை அல்லாத தொடர். அக்ரிணை அல்லாத சொல் காடு, காற்று, ஆந்தையில். இங்க பாருங்க, தளபதி. இதான் வந்து அக்ரிணை அல்லாத சொல். அடுத்து 50 கொஸ்டின் முடிச்சாச்சு. 50க்கு யார் 40 அடிச்சிருக்கீங்க? 50 கொஸ்டின்ல யாரெல்லாம் 40 அடிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 50க்கு யார் 40 அடிச்சீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு குரூப் 4 குரூப் 2க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்பாங்க. சரியா? அடுத்து ஒருமை பன்மை. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தாமே. தன்னைனா என்னை குறிக்கக்கூடியது. தம்மை தாமே தான் உயர்ந்தோரை குறிக்கக்கூடியது. அடுத்து கயல்விழி திருக்குறளை படித்தால் என்னங்க, நான் சொன்னேன் அப்பயே, செய்வினை தொடர். இது வந்து செய்யப்படும் பொருள் எழுவாய். இது வந்து பயனிலை. அப்ப திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டதுன்னா அது செய்யப்பாட்டு வினை தொடர். கயல்விழி திருக்குறளை படித்தார்னா செய்வினை தொடர். எதிர்வினை தொடர்னா கயல்விழி திருக்குறளை படிக்காமல் இருந்தால் எதிர்வினை தொடர். புரியுதா உங்களுக்கு? அடுத்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தகம் காணாமல் போயிற்று. புத்தகம் காணாமல் போயிற்று. புத்தகம் என்பது செய்யப்படும் பொருள். அப்ப செய்யப்படும் பொருள் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். புரியுதா? அவ்வளவுதான். இதுக்குதான் நம்ம அந்த தனித்தனியா வீடியோ போட்டோம். தயவு செய்து போய் பாருங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து கடைசி நேரத்திலாச்சும் இதை படிச்சுட்டு போங்க. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். இதான் வந்து சரியான சொற்றொடர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நேரினை சுட்டும் சரியான தொடர். இணை நேர். தாய் பாராட்டி சீராட்டி குழந்தையை வளர்த்தாள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். ஓகே. கலைச்சொல் அறிக்கை வந்துருச்சா? இது ஒரு 14-10 கொஸ்டின் கேட்கிறாங்க. தடவை ரொம்ப கேட்கிறாங்க. பார்ப்போம். இதுக்கு நம்ம வந்து இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்துல இருந்து கொடுத்தத தொகுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். தொகுத்து என்ன பண்ணிருக்கோம்? பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். தயவு செய்து அது வேணுங்கிறவங்க டெலிகிராம்ல நான் பின் பண்ணிருக்கேன். கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல என்ன பண்ணிருக்கேன்? பின் பண்ணிருக்கேன். இங்க இருக்கு பாருங்க, கலைச்சொல் வேட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுல இருந்துதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல இருந்தா டிஃப்ரெண்டான வார்த்தை வரப்ப என்ன பண்றாங்க? இதுல இருந்துதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதை ஃபுல்லா நான் டெலிகிராம்ல பின் மெசேஜ்ல போட்டிருக்கேன். கலை சொற்கள்ன்றத தயவு செய்து பாருங்க. ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். கடைசி நேரத்தில் எங்க பாருங்க, காப்பிரைட், பதிப்பு உரிமை, பேட்டன், காப்புரிமை, பேட்டன்லாம் கேட்டிருந்தாங்க போன தடவை. பேட்டன்ட் இதெல்லாம் போன தடவை கேட்டிருந்தாங்க. டிஸ்கிளைமர்லாம் பொறுப்பு திறப்பு இதெல்லாம் முக்கியமா கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல இருந்து தான் கேட்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த தடவையும் இதுல இருந்து வரலாம். தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம எதுவும் நம்மளால பண்ண முடியாது. சரியா? ஓகே. வெதர் அப்படின்னா என்னது? வானிலை. கிளைமேட்னா காலநிலை.
கிளைமேட்னா காலநிலை. அடுத்து இன்டர்நெட். இன்டர்நெட்னா என்னதுங்க? இணையம். இன்டர்நெட்னா இணையம். புலனம்னா என்னது? வாட்ஸ்அப். புலனம்னா வாட்ஸ்அப். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர். சரியா? அடுத்து ஆர்ட் கிரிட்டிக். ஆர்ட் கிரிட்டிக்னா என்னது? கலை விமர்சகர். கலை விமர்சகர். அடுத்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ்னா என்னது? விண்வெளி. அப்ப விண்வெளி தொழில்நுட்பம். இதே உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. அடுத்து இங்க பாருங்க, இங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி, இங்க ஸ்பேஸா. ஸ்பேஸ்னா என்னதுங்க? வான்வெளி. இங்க விண்வெளி, இங்க வான்வெளி. ஒரே கொஸ்டினா இப்படி டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, அடுத்து வரிசையா வருது. ஒரு 10, 12, 14 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்னது? வட்ட மேஜை மாநாடு. இரட்டை வாக்குரிமைனா டியூவல் ஓட்டர்ஷிப். நம்பிக்கை அப்படின்னா அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். சரியா? நம்பிக்கைனா ட்ரஸ்ட்னு சொல்லலாம், கான்பிடன்ஸ் சொல்லலாம். சரியா? அடுத்து அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். ஸோ இதுல எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க? பங்கீடா, ஒதுக்கீடா, மதிப்பீடா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒதுக்கீடு. அலோகேஷன்னா அலோகேட் பண்றது ஒதுக்கீடு. கலைச்சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ப்ராசொடினா என்னது? யாப்பிலக்கணம். ஆனா இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. அடுத்து அக்ரானமி. அக்ரானமினா என்னது? உளவியல். சூழலியல், வனவியல். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி வரும். உளவியல்னா சைக்காலஜி வரும். சூழலியல்னா என்விரான்மெண்டல் வரும். உளவியல் தான் அக்ரானமின்னு வரும். சரியா? ஓகே. அடுத்து திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை ஒருவருக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு 1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் அனுப்பப்பட்டது? யாரு? தமிழ்நாடு அரசு. சரியா? அடுத்து பழமொழியோட பொருள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. எல்லாருமே தெரியும், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அடுத்து பழமொழியின் பொருளை தெரிவு செய்ய. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. அடுத்து காணல் நீர். காணல் நீர்னா நம்ம பைபாஸ் ரோட்ல எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா தூரத்துல வந்து தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா பக்கத்துல போக போக என்ன இருக்கும்? ஒண்ணுமே தெரியாது. அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அதான் காணல் நீர். சரியா? அடுத்து மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்ய. மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்ய என்னன்னு பாத்தீங்கன்னா அவசர கொடுக்கை அப்படின்றது என்னது? எண்ணி செயல்படாமை. டக்குன்னு எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதான் அவசர கொடுக்கை. சரியா? அடுத்து சரியான மரபு தொடர்கள். விண்ணுக்கள் பூக்கள் உற்பத்தியில் டேஸ் நகரமாக வழங்குகிறது. என்னது? கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது பூக்கள் உற்பத்தியில. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணை காக்கும் இமை போல என்ன இருக்கணும்? அக்கறையா இருக்கணும். சரியா? எப்படி வந்து நம்மளோட கண்ணை காக்கிற இமை வந்து பயங்கரமா ஏதாச்சும் ஒண்ணுன்னா டக்குன்னு கண்ணை மூடுறதுக்கு என்னது? இமை தான் பாதுகாக்குது. அது மாதிரி அக்கறையா இருக்கும். சரியா? அடுத்து ஓமை தொடர். இந்த ஓமை தொடர் தனியா நம்ம ஒரு வீடியோ நான் போட்டுறேன். சரிங்களா? ஓமை தொடர் அது நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு போட்டுறேன். சரியா? கிணற்று தவளை போல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி உலகம் தெரியாமல் இருக்கிறது. கிணத்துக்குள்ள இருக்கிற தவறைக்கு வெளி உலகமே தெரியாது. எலியும் பூனை போல. எலியும் பூனை என்னது? அடிச்சுக்கும் எப்பவுமே. அப்ப என்னது? எதிரி. சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 5 கொஸ்டின் அசால்ட்டா வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சரியா? கண்ணாடி என்னது? கண்ணாடி வந்து அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள். இது ஒரு ஜிகே கொஸ்டின் கூட. எது? வெள்ளிக்கோள். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் தான். சரி, புதன்கோள் தான் அருகில இருக்கும். வெள்ளிக்கோள் தான் வந்து மிகவும் வெப்பமான கோள். வளிமண்டலத்தில் உள்ள கரிம வழி அகத்து கதிரை சிறைப்படுத்தி டேஸை சூடாக்குகிறது. எதை? பூமியை சூடாக்குது. சரியா? மலைப்பகுதிகளில் டேஸ் தாக்கு பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறையில் வைத்திருப்பார். எது? குளிர். அடுத்து வளிமண்டலத்தில் உள்ள கரிம வழி டேஸ் போல செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி போல செயல்படுகிறது. இது எல்லாமே என்னது? உங்களுக்கு அந்த 5 கொஸ்டின் வந்து அந்த பேராகிராஃப்ல இருந்துதான் இருக்கும். சரியா? இதெல்லாம் ஈஸியானது. அடுத்து பாருங்க, ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம் தருக. ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னா வேட்பாளர். வேட்பாளர். அடுத்து 82 பாருங்க, நான் கலை சொற்கள் சொன்னேன்ல, இப்ப சொன்னேன்ல பேட்டர்னா என்னது? காப்புரிமை. பேட்டர்னா காப்புரிமை. அந்த இதுல இருந்துச்சா கலை சொற்கள்? இதுல இருந்துச்சுன்னு சொன்னேன்ல பேட்டன்ட். சோ இதுல இருந்து தயவு செய்து கேட்பாங்க, தயவு செய்து நோட் பண்ணிடுங்க. இருக்கு பாருங்க, பேட்டன்ட் காப்புரிமை அப்படின்றது இருக்கா?
ஸோ தயவு செய்து படிச்சுட்டு போங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் பேட்டர்ன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மைக்ரேஷனா என்னது? வலசை. வலசை போதல் நம்ம படிச்சிருப்போம் ஜியோகிராபில, தமிழ்லையும் போட்டிருப்பாங்க. அடுத்து ரிவியூவலிசம். ரிவியூவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரிவியூவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரீஅனைசேஷனா மறுமலர்ச்சி. ரீஅனைசேஷன்னா மறுமலர்ச்சி. அடுத்து அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதனை நடத்திய ஆன்மீக துறவியார். அறிக அறிவியல். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். குற்றால முனிவர் என புகழ்படுகின்ற கவிஞரை கண்டறிக. யாரு? டிகேசி சிதம்பரனார். இருண்ட வீடு. ஈஸியான கொஸ்டின். இருண்ட வீடு யாருங்க? ஒன் அண்ட் ஒன்லி பாரதிதாசன். அடுத்து தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்தில் பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியர் பண்ணிட்டு இருந்தார். எந்தெந்த மொழி? தமிழ், தெலுங்கு. சரியா? ஓகே. அடுத்து கண் என்ற அடிசொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது? தோடா மொழியில கண் என்ற சொல் எப்படி அமைந்துள்ளது? இதெல்லாம் 9th வரும்னு நினைக்கிறேன். 9th திராவிட மொழி குடும்பம்னு வரும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி. அடுத்து 91 தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? பாவலேறு பெருஞ்சித்தினார். பாவலேறு பெருஞ்சித்தினார். மொழிநாயர் என்று அழைக்கப்படுவர் யாரு? தேவநய பாவனார். மொழிநாயர் என்று அழைக்கப்படுபவர் தேவநய பாவனர். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டில் காணப்படும் மொழி எது? ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட தமிழ் மொழி. சரியா? அடுத்து கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதான் என்னது? லெமூரியா கண்டம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ஸோ இதெல்லாம் அந்த இலக்கியம் சார்ந்த கொஸ்டின். 15 கொஸ்டின் கேட்பாங்களா, அதான் கேட்டிருக்கான். பண்ணெண்ணாம் பாடற் கியப்பென்றல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். மேற்கண்ட குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரியாக சீரமையப்பட்ட குரல் அடி. இதுக்கெல்லாம் குரல் தெரிஞ்சிருந்தாதான் தெரியும், இல்லாட்டி வாசிச்சு பாருங்க. கற்ற செல சொல்லுவார். இதான் கரெக்டானது. அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையா தற்று. இக்குரட்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு என்னதுங்க? பாருங்க, யானைன்னு கொடுத்துட்டாங்க, அப்ப யானை தானே கரெக்ட். பாரு. அடுத்து சரியான குரட்பாவினை தேர்ந்தெடுக்க. சரியான குரட்பாவினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியீதிப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியீதிப்பை. இதுக்கு திருக்குறள் எல்லாம் நம்ம படிச்சிருந்தாதான் இது என்ன மாதிரி மீனிங்ல வரும், என்ன அண்டர்லைன்ல வரும் அப்படின்றது தெரியும். சரியா? அடுத்து இங்க பாருங்க, ஈஸியானது 100வது கொஸ்டின். குரட்பாவில் விடுபட்ட சீரினை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஆப்ஷன் சி. அதெல்லாம் ஈஸி. சரிட்டா? ஸோ 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. தயவு செய்து 100க்கு எவ்வளவு பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க பாருங்க. அது போக நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியலாக அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்க, யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் வீடியோ வரும். உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டிப்பாக வச்சிருவோம். மறக்காம என்ன பண்ணிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.